ஒரு முடிக்குது. கையெழுத்து கொஞ்சம் உற்சாகம் தான். 4 வரி நான் பாடி நாளிகையை கருத்தில் கொண்டு நலத்தோடு முடிக்கிறேன், அபிநயத்தோடு முடிக்கிறேன். சபரிக்கு இருக்கைதான் அந்த சிக்கனம் தொடங்கியது. வடிவாக்களும் சபரிக்கு இருக்கைதான் என்ற சிக்கனம் தொடங்கினது. வீட்டுக்கும் காசு அனுப்பணும், நாட்டுக்கும் காசு அனுப்பணும். பிறகு சம்பந்தம் பேசி வந்தால் தரிசிக்கும் காசு அனுப்போம். வீட்டுக்கு அனுப்பணும், நாட்டுக்கு அனுப்பணும். சம்பந்தம் பேசி வந்தா தரிசிக்கும் அனுப்போம். சிக்கனம் என்னவென்று அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு மேல் போஸ்டோல 4 மாசம், உக்ரைன்ல 4 மாசம், ஓடி வந்த பிரான்ஸ்ல விசா இல்லாம 5 வருஷம். சிக்கனமா வாழ்ந்து இப்பதான் குடும்பம் வந்து 1 வருஷம். சிக்கனமா வாழ்ந்து இப்பதான் குடும்பம் வந்து 1 வருஷம். இன்னும் ஒன்று மிக முக்கியம், வழிபாச்சோரம் காசு கொடுத்துக்கணும். தண்ணீர் இல்ல, வழி இல்ல, அப்பப்ப சிறுமாலும் இல்ல. தண்ணீர் இல்ல, வீடு இல்ல, ஒரு நாளும் சிறுமாலும் இல்ல. ஒழுக்கமான வாழ்வும் ஒரு வகையான சிக்கனம் தானே. கைதாட்டணும், மாப்பிள்ளையை கைதாட்டணும். தண்ணி இல்ல, வீடு இல்ல, சிறுமால் வாழ்க்கை இல்ல, ஒழுக்கமான வாழ்வும் ஒரு வகையான சிக்கனம் தான். சுந்தரியர் வாழும் தெருவில் சிக்கனமா இருப்பதென்றால் அதுவும் ஒரு வாழ்வுதான். சுந்தரியர் வாழும் தெருவில் சிக்கனமா இருப்பது அதுவும் ஒரு வாழ்வுதான். சிக்கனம் தான் வாழ்வு, சிக்கனம் தான் குடும்பம், சிக்கனம் தான் ஒழுக்கம். இன்னும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் உழைக்கும் 5 மாசம் முழுசா எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. நான் உழைக்கும் 5 மாசம் செழிச்சம்பளம் முழுசா எனக்கு மட்டும் சொந்தம். அண்ணாக்கு கொஞ்சம், அப்புவுக்கு கொஞ்சம், ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, அடுத்தவன் வேலி அடைக்க அனுப்பினதுதான் மிச்சம். அம்மாக்கு கொஞ்சம், அப்பாக்கு கொஞ்சம், ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, அடுத்தவன் வேலி அடைக்க அனுப்பினது மிச்சம் தான். என அதுலதான் செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, கல்யாணம் வந்துவிட்டா, சாபத்திக வீடு வந்துவிட்டா நாங்கள் வாவசில தான் கொடுப்பாங்க. கல்யாணம் சாபத்திகிழமை வந்துவிட்டால் வாவசில தான் போட்டுவாங்க. ஒய்யர்ல காசு போட்டு அதுக்காண்டியே 3 நாள் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யும்.